வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸோட 15th பார்ட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கான 14 பார்ட் வந்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னால கொடுத்திருந்தது. அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடி 2024ல கேட்டிருந்த இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஒகாபுலரிக்கு தனியா வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதுல வந்து 2024ல கேட்டிருந்த எல்லா ஒகாபுலரியுமே வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதை நம்ம டெலகிராம் சேனல்ல ரீசெண்டா கூட ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்க பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ ஒகாபுலரி ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2024ல எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருந்த சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், இடியம்ஸ் அந்த மாதிரி எல்லா ஒகாபுலரியுமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். வீடியோவாவே வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அதை பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த 2024 எக்ஸாம்ல கேட்டிருந்த 20 கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, இது வந்து ஒரு 3 ஷிஃப்ட்ல இருந்து எடுத்தது. ஓகே, 3 ஷிஃப்ட்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மினிமம் ஒரு 10 வீடியோவாவது பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது கஷ்டம். ஓகே, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 14 வீடியோ வந்து பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இது 2 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது தான். பட் இதுல வந்து இம்பார்ட்டன்டான, அதாவது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுல நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வீடியோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த 4-5 வீடியோவை நீங்க வந்து கரெக்டா திரும்ப திரும்ப பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்ச அந்த ரூல் எல்லாம் மனப்பாடம் வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த எஸ்எஸ்சி ஜிடியில வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ல ஒரு 8ல இருந்து 9 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ல இருந்து தான் கேட்கறாங்க. அதாவது க்ளோஸ் டெஸ்ட் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9 கொஸ்டின் வந்து கிராமர்ல இருந்து தான் கேட்கறாங்க. இந்த 8ல இருந்து 9ல அட்லீஸ்ட் 7 கொஸ்டினாவது உங்களால வந்து இந்த 14 வீடியோவை பார்த்தா மட்டுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். அதெல்லாமே வந்து அந்த இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான். நான் இப்ப சொல்ற மேக்சிமம் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 14 வீடியோல என்ன ரூல்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேனோ அதுல இருந்து கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மேக்சிமம் கொஸ்டின் அப்படிதான் கேட்கறாங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லயுமே மினிமம் 7 கொஸ்டினாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருந்து தான் வரப்போகுது. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கடைசி நேரத்துல உங்களோட ஸ்கோரை வந்து இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் சின்சியரா பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா இதுல வந்து உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க இதை தாண்டி வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ்ல வந்து ஒரு 90 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். பட் அந்த 90 வீடியோமே லென்த்தான வீடியோவா இருக்கும். எல்லா ரூலையுமே வந்து டீச் பண்ணிருப்போம். பட் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்க அந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 14 வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே இதே பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நீங்க வந்து ரெகுலரா பாருங்க. கண்டிப்பா உங்களால கிராமர்ல 8ல இருந்து 9 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல 7 கொஸ்டின் கிட்ட ஷுவரா அடிக்க முடியும். அது போக ஒகாபுலரிக்கு நம்ம ஆல்ரெடி இப்ப ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்னொரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல வந்து நிறைய வீடியோ இருக்கும். அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ்ல டாப் 100 சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், அதே மாதிரி டாப் 200 இடியம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதை பார்த்தாலுமே அதுல ஒரு 3-4 கொஸ்டின் வந்து உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ்ல ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின், அதாவது 20ல இருந்து 24 மார்க் எடுக்கிறது வந்து ஈஸி தான். கடைசி ஒரு 15 நாள்ல நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அதை நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது பாசிபிள் தான். ஓகே, நீங்க இது வரைக்கும் மேத்ஸ், ரீசனிங் நல்லா படிச்சிருப்பீங்க. ஜிகே ஓரளவு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்கிலீஷ் வந்து இன்னும் நிறைய பேர் தொடாம இருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் என்ன சொன்னோன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா பிளேலிஸ்டுக்கான லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்க அதை மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 20 மார்க் வரைக்குமாவது ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஒரு 15 நாள் இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ், இனிமேல் அப்லோட் பண்ண போற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்துருங்க. இதே மாதிரி நம்ம ஜிகேக்குமே வந்து கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். ஜிகேக்கு வந்து 2024ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செட்டையுமே வந்து ஒவ்வொரு வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அப்படியே அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாட்டியுமே அந்த கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இருந்த ஒரு ஆப்ஷன் வந்து அடுத்த கொஸ்டினா வரும். ஓகே, அதனால நம்ம வந்து 4 ஆப்ஷனையுமே தெளிவா அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதனால நீங்க வந்து அந்த வீடியோவுமே ரெகுலரா பாத்துருங்க. நான் அதுல ஒரு மொத்தமா வந்து 30 வீடியோ கிட்ட இப்போ வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ ஒரு 12 வீடியோ கிட்ட தான் பண்ணிருக்கோம். எக்ஸாமுக்கு முன்னால 30 வீடியோ பண்ணிடுவோம். ஓகே, ஆல்ரெடி வந்து 25 வீடியோக்கு மேல ரெடியா தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிட்டு மொத்தமா வந்து எக்ஸாமுக்கு முன்னால ரெடி பண்ணிட்டு நாங்க வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க ரெகுலரா அதையும் வந்து பாத்துருங்க. அதே மாதிரி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் நம்ம முன்னால கொடுத்தது இருக்குது, மேத்ஸ் கிராஷ் கோர்ஸும் முன்னால கொடுத்தது இருக்குது. அதையும் நீங்க வந்து பாக்குறேன்னா பாத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 14 வீடியோ பார்க்காம இப்போ நான் சொல்றத பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. அதனால இந்த 14 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும்.
அந்த 14 வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூல் கிட்ட தான் சொல்லியிருப்பேன். அந்த 30 ரூலையும் கரெக்டா நோட் பண்ணிட்டு அதை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. She is not as taller as her older brother, but she is equally skilled in basketball. அதாவது இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஓகே, இதுல இப்போ ஸ்லாஷ்னு போட்டு பிரிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 பார்ட்டா பிரிச்சதுல எந்த பார்ட்ல எரர் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஒருவேளை எரர் இல்லை அப்படின்னா நோ எரர் அப்படிங்கறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல வந்து ஷீ, அதுக்கப்புறம் அவளுடைய பிரதர், ஒரு பெண் அவளுடைய பிரதர், இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றாங்க. அவ வந்து அவளோட பிரதர் அளவுக்கு வந்து டால் ஆனவ கிடையாது. ஆனா பேஸ்கெட் பால் விளையாடுறதுல வந்து அவளுக்கு வந்து பிரதர் அளவுக்கு வந்து ஈக்குவலி ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரை கம்பேர் பண்றாங்க. 2 பேரை கம்பேர் பண்றாங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ டாலர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அப்போ இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த அஸ் அஸ் இப்படி வர்றதுமே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி தான். ஓகே, அஸ்ன்னு வந்தாலே அது கம்பேரிட்டிவ் தான். கம்பேர் பண்றதுக்கு தான் அஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹி இஸ் அஸ் குட் அஸ் ஹிஸ் பிரதர், அதாவது அவன் பிரதர் மாதிரி இவனும் வந்து நல்ல திறமையானவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட் அஸ் டாலர் அஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. இந்த மாதிரி அஸ் வருதுன்னா நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி தான் வரும். இந்த டாலருங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ், அதுக்கப்புறம் இதுவும் கம்பேர் பண்றது அப்படிங்கிற மாதிரி 2 இது கம்பேர் பண்ற மாதிரி வரக்கூடாது. ஓகே, மோர் டாலர் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது, அஸ் டாலரஸ் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ் டாலஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். ஓகே, ஷி இஸ் நாட் அஸ் டாலஸ் ஹர் ஓல்டர் பிரதர், அவளுடைய ஓல்டர் பிரதர் அளவுக்கு அவ வந்து டாலானவ கிடையாது. அப்போ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்குது. ஓகே, இந்த வேர்ட் வரக்கூடிய இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. இந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்க அப்படின்னா அஸ் ஸ்மார்டஸ், அஸ் ஸ்மார்டஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வருமே தவிர ஸ்மார்டரஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, அதே மாதிரி அஸ் குட்டஸ். ஓகே, அஸ் குட்டஸ் இப்படி தான் வருமே தவிர இந்த இடத்துல வந்து அஸ் பெட்டரஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ன்னு வந்தாலே அது கம்பேர் பண்றதுக்கு தான் வரும், 2 பேரை கம்பேர் பண்றதுக்கு தான் வரும். அந்த இடத்துல இன்னொரு கம்பாரிசன் வந்து நம்ம கொடுக்க கூடாது. அதாவது இஆர் போட்டு இன்னொரு கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து கொடுக்க கூடாது. நடுவுல வந்து பாசிட்டிவ் டிகிரி தான் வரணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம முன்னால டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த பாசிட்டிவ் டிகிரினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரினா என்ன, அது எங்கெங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அந்த 14 வீடியோல இருக்குது. அதை பார்த்திருந்தவங்களுக்கு இது புதுசா இருக்காது. ஓகே, மை புன்ஸ் ஆர் usually greeted dash loud applause by my friends. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா fill in the blank. ஓகே, இந்த இடத்துல எந்த வேர்டு வரும் அப்படிங்கறத மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ புன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா சிலேடை அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லலாம். ஒரே வார்த்தைக்கு வேற வேற மீனிங்ல சொல்றது, அந்த மாதிரி இந்த வார்த்தையை இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வச்சே வந்து ஒரு விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நான் பண்றத என்னோட அந்த சிலேடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து யூசுவலி கிரீட்டட்னா வந்து வரவேற்கிறது. ஓகே, அதை வந்து அப்ரிஷியேட் பண்றது. கிரீட்டட் டேஷ் லவுட் அப்ளாஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ். லவுட் அப்ளாஸ்னா நல்லா சத்தமா வந்து கைத்தட்டி வந்து வரவேற்கிறது. ஓகே, ஸோ கிரீட்டட் டேஷ் லவுட் அப்ளாஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ். கிரீட்டட் அகெயின்ஸ்ட்னா அதற்கு எதிராக. ஓகே, வரவேற்பாங்க, எதிராக கைத்தட்டி வரவேற்பாங்க. ஸோ எதிராக அப்படிங்கிறப்போ அது வரவேற்கிற மீனிங்லேயே வராது. அகேன்ஸ்ட்னால எதிராக அப்படிங்கிற மாதிரி தான், நெகட்டிவ் மீனிங் தான் வரும். ஸோ அப்போ இது வந்து ஆன்சரா இருக்காது. ஓகே, மை புன்ஸ் ஆர் யூஸ்வலி கிரீட்டட் டூ லவுட் அப்ளாஸ். டூனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை நோக்கி, ஒரு டைரக்ஷனை நோக்கி, ஃப்ரம் இங்க இருந்து அங்க அப்படிங்கிற மாதிரி வர இடத்துல தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது மேட்ச் ஆகாது. ஓகே, ஃபார்னா ஆக அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அதற்காக இல்லைன்னா ஒரு ரீசன், இதுக்காக வந்து என்ன வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, மை புன்ஸ் ஆர் யூஸ்வலி கிரீட்டட் ஃபார் லவுட் அப்ளாஸ், அதாவது லவுட் அப்ளாஸ்க்காக என்ன பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல மீனிங் கிடையாது, இதை தான் பாராட்டுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் கிடையாது. வித் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதாவது மை புன்ஸ் ஆர் யூஸ்வலி கிரீட்டட் வித் லவுட் அப்ளாஸ், அதாவது எப்படி வந்து பாராட்டுவாங்கன்னா நல்லா சத்தமா கைத்தட்டி பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ வித் அப்படிங்கறத இங்க வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ மீட் அன் ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா இதுவே கரெக்டா தான் இருக்குது அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஆன் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகிள். ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு அப்படிங்கக்கூடிய மீனிங்ல வரணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தையோட உச்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதாவது உயிரெழுத்து ஓசையில வந்து இருக்கணும். ஹோம், ஹோ
ஹோங்கிறது உயிரெழுத்து கிடையாது, அ ஆ இ ஈ ஏ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா ஆன் வராது. ஸோ இந்த ஒரு ஃபால்ட் நீங்க வந்து ஃபைன் பண்ணிட்டீங்க. அப்போ கண்டிப்பா இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்போ ஆன் வராது. மறுபடியும் ஆன் கொடுத்துருக்காங்க, ஆன் வராது. ஓகே, அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்க ஏ கொடுத்துருக்காங்க, இங்க ஏ கொடுத்துருக்காங்க. ஏன் வரலாம், ஏங்கிறது ஒருங்கிற மீனிங்ல வரும். ஆனா அந்த உயிரெழுத்து ஓசை இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து ஏன் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ வில் மீட் அ ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க். நான் வந்து ஒரு ஹோம்லெஸ் பர்சனை நியூயார்க்ல மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மீனிங்ல இது வந்திருக்கு. ஐ மெட் எ ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க். நான் வந்து நியூயார்க்ல ஒரு ஹோம்லெஸ் பர்சனை மீட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டா இருக்கும். நான் மீட் பண்ணுவேன், ஒரு ஹோம்லெஸ் பர்சனை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நார்மலா யாரும் அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஒருத்தனை மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐ மெட் எ ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஐ வில் மெட்டுங்கிறது இங்க வராது. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு எரர் இருக்குது. வில்லுக்கு அப்புறம் என்ன வரணும், வில்லுக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஆனா மெட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் V2. ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகே, வில், ஷால், ஷுட், குட், மே, மைட் அதுக்கப்புறம்லாம் வந்து V1 தான் எப்பவுமே வரணும். ஸோ வில் மீட்னு போட்டிருந்தா கூட ஓரளவு மீனிங் வரும். பட் இந்த இடத்துல மெட்னு போட்டனால இது தப்பாயிருச்சு. ஓகே, ஸோ ஐ மெட் எ ஹோம்லெஸ் பர்சன் இன் நியூயார்க் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் வர்றப்பவும் நீங்களே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த 14 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுல நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பண்ண ஆன்சர் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த 20 கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டா வந்துச்சு அப்படிங்கறத வந்து கடைசியில கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் ஒரு 4 கொஸ்டின் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அந்த 4 கொஸ்டின்லயுமே நீங்க வந்து ஆன்சர் கரெக்டா பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 3 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். இந்த 3 கொஸ்டின்ல நீங்க நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இருந்தே கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல எத்தனை கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா 20ல எத்தனை கரெக்ட் அப்படிங்கறது வந்து வீடியோ பார்த்துட்டு கடைசியில கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ இது எவ்வளவு பேர் வந்து ஃபுல்லா வீடியோ பாக்குறீங்க, எவ்வளவு பேர் புரிஞ்சு பாக்குறீங்க, எவ்வளவு பேருக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க பண்ற கமெண்ட்ல தான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஹர் மதர் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹோஸ்ட். ஷீ ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ் எ 7 dash meal all by herself. ஓகே, ஷீ ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ், அவள் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. என்னது, எ 7 dash meal by herself. அவளே வந்து மீல்னா வந்து சாப்பாடு. ஓகே, 7 விதமான சாப்பாடு வந்து அவளே வந்து ப்ரிப்பேர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 courser, COARS வந்தாலே, COARSE வந்தாலே கரடு முரடான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, COARSEனாலே கரடு முரடான. கோர்ஸ் சாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கோர்ஸ் சாண்ட் அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய மணல்லே வந்து பாத்தீங்கன்னா அதோட துகள்கள் வந்து பெருசு பெருசா இருக்கிறது, கொஞ்சம் சல்லி மாதிரி இருக்குது. அதாவது நிறைய வந்து பெரிய பெரிய மணல் இருக்கிறது. ஓகே, அததான் வந்து கோர்ஸ் சாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ கரடு முரடா இருக்கிறது. ஓகே, கோர்சர் ரெண்டுமே வந்து கரடு முரடான அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான். கரடு முரடான சாப்பாடு ரெடி பண்ணான்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து வராது. ஓகே, கோர்சர் அதே மாதிரி கோர்ஸ். இப்போ கோர்சர் COURSER அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா பந்தயத்துல ஓடுற குதிரை. ஓகே, பந்தய குதிரை இல்லைன்னா பந்தயத்துல ஓடுற நாயை கூட ஒரு சில நேரம் குறிக்கும். ஸோ இது வந்து அந்த ரேஸ்ல ஓடக்கூடிய ஹார்ஸை குறிக்கிறது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டா இருக்காது. சாப்பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ கோர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். இந்த கோர்ஸுக்கு என்ன மீனிங்? இப்போ நீங்க நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வேற. ஓகே, இந்த கோர்ஸுக்கு என்ன மீனிங்னா அதாவது 7 course 5 course ஆஃப் மீல் 7 course ஆஃப் மீல் அப்படிங்கிறது வந்து நீங்க நார்மலா ஹோட்டலோட அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 7 course ஆஃப் மீல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் எங்களோட பஃபட்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா அந்த மாதிரி 7 விதமான டிஷ்ஷஸ். ஓகே, 7 விதமான டைப் ஆஃப் ஃபுட் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம், 7 விதமான மீல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ 7 course ஆஃப் மீல் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த கோர்ஸுக்குள்ள ஸ்பெல்லிங்கும் என்ன அப்படிங்கறது வந்து நோட் பண்ணிக்கோங்க. COURSE அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மான்சா இஸ் நாட் டேஷ் தென் மம்தா. ஸோ தேன் வந்திருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா மான்சாவையும் மம்தாவையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. கம்பேரிட்டிவ் டிகிரி வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அந்த 14 வீடியோ பார்த்திருந்தா இந்த கொஸ்டின் எல்லாராலையுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா
கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வரப்போகுது. டாலஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் வராது. டால் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிகிரி வராது. டாலர் அப்படிங்கிறது தான் கம்பேரிட்டிவ், இதுதான் வரும். மோர் டாலருங்கிறதும் வராது. ஏன்னா மோரும் கம்பேரிட்டிவ், டாலருங்கிறதும் கம்பேரிட்டிவ், ரெண்டு கம்பேரிட்டிவ் சேர்ந்து வராது. எந்த வார்த்தைக்கு வந்து இந்த இஆர் அப்படிங்கக்கூடிய ஃபார்ம் இல்லையோ அதுக்கு தான் நம்ம அந்த மோர் அப்படிங்கிறதையோ மோஸ்ட் அப்படிங்கிறதையோ யூஸ் பண்ணுவோம். ஸோ டால்ங்கிறதுக்கு டாலருங்கிற அந்த ஃபார்ம் இருக்குது, அதுக்கு நம்ம மோர் டாலர்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ மான்சா இஸ் நாட் டாலர் தென் மம்தா. மான்சா வந்து மம்தாவை விட டாலரானவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரோட அந்த ஹைட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மை ஆண்ட் ஹேஸ் அ பெட்டட் ரோட் ஐலாண்ட் ரெட் ரோஸ்டர். ரோட் ஐலாண்ட் ரெட் ரோஸ்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான கோழி. ஓகே, ஒரு கோழியோட ஒரு இனம். ஸோ அதை வந்து என்னுடைய ஆண்ட் வந்து பெட்டா வச்சிருந்தாங்க, ஒரு ஒரு செல்ல பிராணியா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெட் அப்படிங்கிறது வேற, பெட்டடுங்கிறது வராது. ஓகே, பெட்டுனா வந்து செல்ல பிராணி, பெட்டட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே. ஸோ மை ஆண்ட்ங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, அவங்க ஒருத்தங்க தான். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ சிங்குலர் வேர்பு தான் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா பெட்டடுங்கிறது வராது, அதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, இது தப்பா தான் இருக்குது. ஹேவ் போட்டோம்னா ஹேவ்ங்கிறது ப்ளூரல் வேர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் ப்ளூரல் வேர்பு வரும். ஆனா இது சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ சிங்குலர் வேர்பு தான் வரணும். ஹேவ்ங்கிறது ப்ளூரல், இது வராது. ஓகே. அடுத்ததா இங்க ஹேட் வந்திருக்கு, இங்க ஹேஸ் வந்திருக்கு. ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அது சிங்குலருக்கும் ஹேடு தான், ப்ளூரலுக்கும் ஹேடு தான். அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங் கூட வரலாம். அப்படினால இது ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேட் எ பெட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் வராது. ஓகே, பெட் அப்படின்னா தான் அது வந்து செல்ல பிராணி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஹேஸ் அ பெட். ஓகே, மை ஆண்ட் ஹேஸ் அ பெட் ரோட் ஐலாண்ட் ரெட் ரோஸ்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு பெட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட் தேர் அப்பான் ஹி சடன் ரிமெம்பர்ட் தட் he was not sleeping in his wife's room but in his study and the smile vanished from his face. அதாவது இதுக்கு நீங்க சென்டென்ஸோட மீனிங் பார்க்கணும்னா அவசியம் இல்லை. ஒரு சில வார்த்தைகளை ரீட் பண்றப்பவே வந்து உங்களுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்து இதுல தப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும், மீனிங் பார்க்காமலே. ஓகே. இப்போ சடன் ரிமெம்பர்டு ஹீ ரிமெம்பர்டு, ஹீங்கிறது வந்து சப்ஜெக்ட், ரிமெம்பர்ட் அப்படிங்கிறது வேர்ப். ஓகே, அவன் வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னா தான் நினைச்சு பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, அவனுக்கு சடனா ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஹி ரிமெம்பர்டு, ஹி சடன் ரிமெம்பர்டு. அதாவது சடன் அப்படிங்கிறது வந்து இந்த ரிமெம்பர்ட் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி வந்த வார்த்தை சடன் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, இதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றதுக்காக வந்த வார்த்தை தான் சடன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இது ஒரு வேர்ப், இது ஒரு புது ரூல், நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இருக்குது, அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ ரிமெம்பர்ட் அப்படிங்கிறது வேர்ப். வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்ப் தான் வரணும். ஸோ அட்வர்ப்ங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்ஒய்ல முடியும். எல்லா அட்வர்பும் எல்ஒய்ல முடியும்னு கிடையாது. நீங்க கான்ஸ்டபிள் ஜிடிக்கு படிக்கிறீங்கன்னா இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்வர்ப்னா எல்ஒய்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்ஒய்ல முடிகிறது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப். ஸோ இதோட பேர்லயே இருக்குது, அட்வர்ப் அப்படின்னு சொல்லி இதோட பேர்லயே இருக்குது. அப்போ இது வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது. ஒரு வேர்பை அதை இன்னும் கொஞ்சம் அவன் ரிமெம்பர் பண்ணா அப்படின்னு சொல்றதை விட சடனா ரிமெம்பர் பண்ணா, அவனுக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ எப்படி ரிமெம்பர் பண்றான், இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றதுக்கு வரக்கூடிய வார்த்தை தான் வந்து அட்வர்ப் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ சடன் அப்படிங்கிறது வந்து அட்வர்ப் கிடையாது. சடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். அது என்ன அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சடன் டெத் ஒரு திடீர் மரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன். ஓகே, இந்த நவுனை வந்து வெறும் டெத்னு சொல்லாம சடன் டெத் அப்படின்னு சொல்லி இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஆனா இங்க வேர்பை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அட்வர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து சடன் வந்திருக்காது, சடன்லி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகே, சடன்லி ரிமெம்பர்டு, இந்த இடத்துல சடன்லி ரிமெம்பர்டு. எப்படி ரிமெம்பர் பண்ணா? சடன்லி ரிமெம்பர் பண்ணா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு புது ரூல் கத்துக்கிட்டீங்க.
அதாவது ஒரு வேர்ப் வருது, அது வெறுமனே வராம அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இன்னொரு வேர்டு வரணும் அப்படின்னா அது அட்வர்பா இருக்கணும். அந்த அட்வர்ப் வந்து நார்மலி எல்ஒய்ல முடியும். ஓகே, நார்மலா எல்ஒய்ல முடியும். ஓகே, ஸோ அட்வர்ப் அப்படிங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது. அதே மாதிரி நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அட்ஜெக்டிவோட எல்ஒய் போட்டோம் அப்படின்னா அது அட்வர்பா மாறும். மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா இடத்துலையும் கிடையாது, மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கும். அட்ஜெக்டிவோட எல்ஒய் போட்டோம் அப்படின்னா அது வந்து அட்வர்பா மாறும். ஸோ இந்த இடத்துல வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்வர்ப் வந்திருக்கணும், ஆனா இவங்க அட்ஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்க, அதனால இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வருது, அதுக்கு நான் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The health agency has encouraged people. இதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ண கூட வேண்டாம். has encouraged இங்க ரீட் பண்றப்பவே கண்டிப்பா நிறைய பேருக்கு இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, என்ன மிஸ்டேக்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா have, had, has இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த மூணும் ஆக்சிலரி வேர்பா வந்துருந்துச்சு அப்படின்னா இது கூட வரக்கூடிய மெயின் வேர்பு எப்பவுமே V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, V3 ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ED-ல தான் முடியும். ஓகே, ஸோ இங்க என்கரேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா V1 ஃபார்ம். ஹேஸுக்கு அப்புறம் V1 வராது, எப்பவுமே வராது. அப்போ என்கரேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா அது V3-ஆ இருந்திருக்கும், அப்பதான் வந்து கரெக்டா இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் இருக்குது. ஸோ அப்போ ஹேஸ் என்கரேஜ் அப்படிங்கறதெல்லாம் எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டூ யுவர் பெட்டர் அண்ட் அவாய்ட் வாட் அதர்ஸ் ஆர் சேயிங் அபவுட் யூ. அதாவது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு, மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நீ அவாய்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீ பெட்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம், உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவோம். அதாவது பெஸ்ட் அப்படின்னா என்னது? சூப்பர்லேட்டிவ். பெட்டர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ். பெட்டருங்கிறது ரெண்டு பேரை கம்பேர் பண்றதுக்கு, ரெண்டு பொருளை கம்பேர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து அந்த கம்பேரிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணுவோம். ஆனா பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ், இருக்கிறதுலேயே உச்சபட்சமா இதை என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, என்னால அதிகபட்சமா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். டூ யுவர் பெஸ்ட், உன்னால அதிகபட்சமா என்ன பண்ண முடியுமோ உன்னோட பெஸ்ட் என்னவோ அதை நீ கொடு, மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வந்து நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல டூ யுவர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்க கூடாது. பெட்டர் வந்தாலே அப்ப அது அடுத்து வந்து கம்பாரிசனுக்கு வந்து தேன் வந்திருக்கணும். ஓகே, அதுவும் வரல. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டூ யுவர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, டூ யுவர் பெட்டர் வரக்கூடாது, டூ யுவர் பெஸ்ட், உன்னால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் வரணும். ஸோ அப்ப இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். The toad lay in her lap, breathing heavily. Heavy. ஓகே, heavy. ஸோ நானே உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டேன். The toad lay in her lap, breathing heavy. இதே தான் நான் இந்த கொஸ்டின்ல சொன்னதுதான். இந்த இடத்துல இல்ல, இங்க சொன்னது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொன்னேனோ அதே ரூல் தான். இப்போ நீங்க வந்து நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாம என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அந்த அட்வர்ப் அதே மாதிரி அட்ஜெக்டிவ்னு சொன்னோம்ல, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஓகே, நீங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து இதே மாதிரி கொஸ்டின் வரப்போ டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான். ஓகே, இப்போ டோட் அப்படிங்கிறது ஒரு தேரை. ஓகே, தேரத்தவளைன்னு சொல்லுவோம்ல. ஸோ இது ஒரு தேரை. லே இன் ஹர் லேப், அவளுடைய மடியில வந்து இருந்துச்சு. பிரீத்திங் ஹெவி, ரொம்ப ரொம்ப ஹெவியா வந்து பிரீத் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ பிரீத்திங் அப்படிங்கிற வார்த்தைய இன்னும் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்ததான் இந்த ஹெவி அப்படிங்கிறது. இப்ப பிரீத்திங் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது ஐஎன்ஜில இருக்குது. ஓகே, இது என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு வினைச்சொல், அதாவது இது வந்து ஒரு வேர்ப். ஓகே, பிரீத்திங் எப்படி? பிரீத்திங் எப்படி? ஹெவிலி. ஓகே, ஹெவிலி அப்படிங்கிற மாதிரி வரும். வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்பா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஹெவி அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ் தானா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜெக்டிவ்னா அது வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும். இப்போ நார்மலா வந்து பார்த்தா என்ன மாதிரி சொல்லுவோம்? ஹெவி ரெயின். ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன். ஓகே, இது வந்து ஒரு பெயர்ச்சொல். ஓகே, அப்போ இதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வரக்கூடிய வேர்டு தான் இது. அப்போ இது கண்டிப்பா அட்ஜெக்டிவா தான் இருக்கும். இப்போ அட்ஜெக்டிவை நம்ம வந்து அட்வர்பா மாத்தணும். இந்த இடத்துல நம்மளுக்கு அட்வர்ப் தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? இந்த இடத்துல ஹெவிலி அப்படிங்கிற மாதிரி எல்ஒய் போட்டிருக்கலாம். ஓகே, ஐஎல்ஒய் போட்டுறோம். ஓகே, ஒய் எடுத்துட்டு ஐஎல்ஒய் போடுறோம். ஸோ பிரீத்திங் ஹெவிலி அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்திருக்கணும். ஏன்னா இது வேர்பை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வர்றது வந்து அட்வர்பா தான் இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து அட்வர்ப். ஓகே, நம்மளுக்கு அட்வர்ப் தான் தேவை. ஆனா இவங்க வந்து அட்ஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ரூலுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் தான். இதை நீங்கள் உங்களோட மார்க்கோட கவுண்ட் பண்ணாதீங்க. ஓகே, இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து கொஸ்டின் மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, மொத்தமாக நம்ம 20 கொஸ்டின் பார்க்குறோம். இந்த 20 கொஸ்டின்ல இந்த நாளும் கிடையாது. ஓகே, இப்போ ஹீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்னு வருமா, ஏன்னா பியூட்டிஃபுல்லின்னு வருமா? இப்போ உங்களுக்கு எல்ஒய் வந்திருக்கிறது வந்து அட்வர்ப்னு தெரிஞ்சிடும். இது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வர்றது. அப்போ இது வந்து என்னவா இருந்திருக்கும், இது வந்து அட்ஜெக்டிவா இருந்திருக்கும். அப்போ இது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது. இப்போ இங்க இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து எதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வருது? ஷீங்கிற அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வருதா, சிங்ஸ்ங்கிற அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வருதா? அவள் அழகாக பாடினாள். ஓகே, அவள் பாடினதான் சொல்றாங்க, அவள் அழகா இருந்தாலும் சொல்லல. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பாடின இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இங்க வார்த்தை தேவை. அப்போ நம்மளுக்கு வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்வர்ப் தான் தேவை. அப்போ பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர் பியூட்டிஃபுல்லி கேர்ள். பார்த்தாலே தெரியுது பியூட்டிஃபுல்லி கேர்ள்னு நம்ம சொல்ல மாட்டோம், பியூட்டிஃபுல் கேர்ள்னு தான் சொல்லுவோம். இதான் ஆன்சர் நீங்க சொல்லிடுவீங்க. பட் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த கேர்ளை தான் வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. கேர்ளுங்கிறது வந்து ஒரு நவுன். ஓகே, ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் வந்து இங்க பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொல்றோம். பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்லி அட்ஜெக்டிவோட எல்ஒய் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து அட்வர்ப். ஸோ இது வந்து வராது. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டுக்கும் நீங்க எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இட் ரெயின்ஸ் ஹெவி ஆர் ஹெவிலி. இட் ரெயின்ஸ் ஹெவி ஆர் ஹெவிலி. ஸோ இந்த இடத்துல இட் ரெயின்ஸ் ஹெவிலி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, இட்டுங்கிறது இங்க வந்து நவுன், ரெயின்ஸுங்கிறது இந்த இடத்துல வேர்பா வந்திருக்கு. ஓகே, மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இது வந்து ஒரு வேர்ப் மாதிரி தான் அங்க வந்திருக்கு. அப்போ ரெயின்ஸ் ஹெவிலி அப்படின்னு சொல்லி இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து அட்வர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹெவி அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஹெவிங்கிறது அட்ஜெக்டிவ்னு எப்படி சொல்றேன்? ஹெவி ரெயின். அப்போ ரெயினுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து வேர்ப் மாதிரி வந்திருக்கு, ஒரு செயலை சொல்ற மாதிரி வந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நவுனா வந்திருக்கு. ஓகே, ஹெவி ரெயின் இன்டரப்ட் த மேட்ச். இந்த இதெல்லாம் நீங்க ரொம்ப டீப்பா போகாதீங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன், அட்ஜெக்டிவ் எங்க யூஸ் பண்ணணும், அட்வர்ப் எங்க யூஸ் பண்ணணும், அது மட்டும் தான். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல ஹெவிலி ரெயின் இன்டரப்ட் த மேட்ச்னு வராது, ஹெவி ரெயின் இன்டரப்ட் த மேட்ச். அதாவது கனமழை வந்து கனமழை வந்து மேட்சை வந்து நடுவுல வந்து நிப்பாட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, சோ கன அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ். ஓகே, வெறுமழை இல்ல கனமழை. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ ஹாவ் டேஷ் மை மைண்ட் ஆஃப்டர் மீட்டிங் ஹர். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட மைண்டை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் மாஸ்க்டு மை மைண்ட். மாஸ்க்டுனா வந்து முகமூடி போட்டு மறைச்சிட்டேனா? கிடையாது. ஓகே, என்னோட மைண்டை நான் வந்து முகமூடி போட்டு மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். ஐ ஹாவ் கிராண்டட் மை மைண்ட். கிராண்டட்னா வந்து என்னது? வழங்குறது. என்னோட மைண்டை நான் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியும் வராது. ஓகே, என்னோட மனசை அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட தமிழ்ல ஒரு சில படத்துல வரும். பட் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம், இங்க மைண்டை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஐ ரீப்ளேஸ்ட் மை மைண்ட் ஆஃப்டர் மீட்டிங் ஹர். ரீப்ளேஸ்னா ஒரு இதுக்கு பதிலாக இன்னொன்னு மாத்துறது. ஓகே, இப்போ ஒரு பவுலர் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு, அந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா 3வது ஓவரும் அவர் தான் நார்மலா போடுவாங்க. ஆனா 3வது ஓவர் அவருக்கு பதிலாக இன்னொரு பவுலர் வர்றாருன்னா இவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ ரீப்ளேஸ்னா வந்து ஒரு இதுக்கு பதிலாக இன்னொன்னு மாத்துறது. என்னோட மைண்டுக்கு பதிலாக நான் இன்னொன்னு மாத்தி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை மைண்ட் ஆஃப்டர் மீட்டிங் ஹர். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல சேஞ்ச் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஐ வாஸ் நீடிங் டு பை a new pair of gloves. I was needing to buy a new pair of gloves. So இப்போ am, is, are, was, were இது கூடலாம் வந்து இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வெர்பா வர்றப்போ இது கூட வரக்கூடிய மெயின் வெர்ப் வந்து ஒன்னு V3 இருக்கும், இல்லைன்னா V4 இருக்கும். ஓகே, இந்த V4ங்கிறது வந்து என்னது? ING ஃபார்ம்ல வர்றது. இப்படி V4 வந்தா இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல வரும், அதாவது கண்டினியூஸ் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் கிளவுஸ் வந்து தேவை, நான் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஐ வாஸ் நீடிங், எனக்கு தேவை இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த நீடு அப்படிங்கிறது தேவை. அதை வந்து நம்ம கண்டினியூஸ்ல சொல்ல முடியாது, ஒரு செயலை தான் நம்ம வந்து கண்டினியூஸ்ல சொல்ல முடியும். நீடுங்கிறது ஒரு தேவை. ஓகே,
நான் விளையாண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா தேவை இருந்து கொண்டு இருக்கிறது நம்ம நார்மலா சொன்னாலுமே அது வந்து கண்டினியூஸா ஒரு வினை மாதிரி வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஐ வாஸ் நீடிங் அப்படிங்கிறதே தப்பு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்ததா ஐ நீடட் டு பாட். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ நீடடுங்கிறது கரெக்டா தெரியலாம், ஆனா டு பாட்டுங்கிறது வராது. ஏன்னா 2 + V1 வரும். இதான் நான் முதல்ல சொன்ன ரூல். ஓகே, அந்த 14 வீடியோல ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல் வந்து இதுதான். 2க்கு அப்புறம் V1 தான் வரும். பாட் அப்படிங்கிறது V2. ஸோ 2க்கு அப்புறம் V2 வராது. ஐ நீட் டு பை, இது கரெக்டா இருக்கலாம், இதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஓகே, ஐ நீட்ஸ் டு பை. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க நீட் இருக்குது, இங்க நீட்ஸ் இருக்குது. நீட் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர். அதாவது இது வேர்பு கூட எஸ் ஐஎஸ் சேர்த்தா அது சிங்குலர், சேர்க்கலனா ப்ளூரல். இப்போ ஐங்கிறது சிங்குலர் தான், பட் ஐ வந்து எப்பவுமே ப்ளூரல் வேர்பு தான் எடுக்கும் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல் வேர்பு தான் வரும். ஐ நீட் டு பை எ நியூ பேர் ஆஃப் கிளவுஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் சேல்ஸ் டவுன் த கம்பெனி க்ளோஸ்ட் ஒன் ஃபேக்டரி டவுன் அண்ட் ரெடியூஸ்ட் டேஷ் ஒர்க் ஃபோர்ஸ் அட் அனதர். அதாவது சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆனனால கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா அனதர் ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஒர்க் ஃபோர்ஸை. இன்னொரு ஃபேக்டரியில ஒர்க் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கு. ஓகே, இப்போ இங்க ஆன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. அப்படியே வந்திருந்தாலும் இங்க ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த இடத்துல ஆன் வரலாம். பட் ஆனா ஏதோ ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இது வரல. ஓகே, அதாவது ஒரு ஃபேக்டரின்னு சொல்றாங்க, அடுத்து இன்னொரு ஃபேக்டரின்னு சொல்றாங்க. அப்போ பர்டிகுலரா ஒரு கம்பெனியோட ஃபேக்டரியை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ பர்டிகுலரா ஒரு இதை குறிக்கிறப்போ நம்ம வந்து ஆனும் யூஸ் பண்ண மாட்டோம், ஏவும் யூஸ் பண்ண மாட்டோம். பர்டிகுலரா ஒன்னு குறிக்குது அப்படின்னா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஆர்டிகிள் வரும். ஸோ அப்போ வித் சேல்ஸ் டவுன் த கம்பெனி க்ளோஸ்ட் ஒன் ஃபேக்டரி டவுன் அண்ட் ரெடியூஸ்ட் த ஒர்க் ஃபோர்ஸ் அட் அனதர். ஏன் ஒர்க் ஃபோர்ஸ் நீங்க போடுறோம்? ஏன்னா இது எங்க இருக்க ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம கிளியரா சொல்ல முடியும். ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸை குறிக்குது, ஏதோ ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. அப்படின்னால இந்த இடத்துல வந்து வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் அனலிஸ்ட் ஹேவ் பிகன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது நான் ஆல்ரெடி சொன்ன ரூல் தான். என்ன சொல்லியிருந்தேன்? ஹேவ், ஹேஸ், ஹேட். இந்த 3 வந்துச்சுன்னா இந்த 3 மெயின் வெர்பா வரலாம், பட் ஆக்சிலரி வெர்பாவும் வரலாம். ஒருவேளை ஆக்சிலரி வெர்பா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின் வெர்பு எப்பவுமே வந்து V3ல தான் இருக்கணும். ஓகே, இப்ப பிகான் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு V3 மாதிரி தெரியலாம், பட் இது V3 கிடையாது. ஓகே, இப்போ பிகின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா V1, பிகான் அப்படிங்கிறது வந்து V2. ஓகே, பிகன் அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா V3. நீங்க முடிஞ்ச அளவு இந்த V1, V2, V3 இந்த 3 ஃபார்ம்ல வரக்கூடிய நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே இதுக்கான ஒரு லிங்க் கொடுத்திருந்தேன். ஸோ அதை முடிஞ்ச அளவு நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை வந்து மனப்பாடம் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து V3 ஃபார்ம் வந்து பிகன் அப்படிங்கிறது தான். அப்போ ஹேவ் பிகேன் அப்படிங்கிறது வராது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிகன் அப்படிங்கிற மாதிரி வரும், GUN தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்குது. ஓகே, ஸோ பிகான் அப்படிங்கிறது வராது, பிகான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் யூ டோன்ட் வாட்டர் யுவர் ஹவுஸ் பிளான்ஸ் தே வில் டைஸ். இது வந்து இஃப் வச்சு வந்திருக்கு. ஓகே, இப்போ டோன்ட் அப்படிங்கிறது வந்து இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து அங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் வரும். ஓகே, அதாவது வில், வுட், ஷுட் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஓகே, வில் பிளஸ் என்ன வரும்? வில்லுக்கு அப்புறம் நார்மலா எப்பவுமே என்ன வரும்? V1 தான் வரும். வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட் அந்த மாதிரி எது வந்தாலும் அதுக்கப்புறம் அது கண்டிப்பா ஆக்சிலரி வெர்பா தான் வரும். அதுக்கப்புறம் கூடிய மெயின் வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் வரணும். ஆனா டைஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர்ல வந்திருக்கு, அதாவது V5 வந்திருக்கு. ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆன்சரா வராது, வில் டை அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஷால் வந்தாலுமே அதுக்கப்புறம் டைஸ்ங்கிறது வராது, ஷால் டைங்கிறது தான் வரும். ஓகே, இப்ப வில் டெத் வரலாமா அப்படி மாதிரி கேட்டீங்கன்னா டெத்துங்கிறது வந்து ஒரு வேர்பு கிடையாது. ஓகே, டெத்துங்கிறது நவுன், அப்போ இதுவும் வராது, வேர்பு தான் வரணும். வில் டை அப்படின்னு சொல்லி வேர்போட V1 ஃபார்ம் தான் வரணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ கான்ட் வெயிட் டு கான் கேம்பிங் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்.
ஸோ இதுவுமே வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ரூல். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னது 2+V1 தான் வரும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. நீங்கள் ஒரு 30 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 2 கொஸ்டினாவது 2+V1 வச்சு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கான்செப்ட் டிகிரியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ 2 கான் அப்படிங்கிறது வந்து V3. ஓகே, அதாவது கோங்கிறது V1. அடுத்ததா வந்து வெண்ட்ங்கிறது V2. கான் அப்படிங்கிறது வந்து V3. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து தப்பாக தான் வந்திருக்கு. இப்போ 2 கோ தான் வரணும். ஓகே, இப்போ 2 கோயிங் அப்படிங்கிறதும் வராது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கோன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த 2ல எதுங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஐ கான்ட் வெயிட் டு கோ கேம்பிங் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ஐ கான்ட் வெயிட் டு கோ கேம்ப்ஸ் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். கேம்பிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. நான் கேம்பிங் போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, கேம்பிங் போறோம் தான் சொல்லுவோம். நான் கேம்ப்ஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். கேம்ப்ங்கிறது நிறைய கேம்புகளை குறிக்கிறது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இது வராது. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை வச்சு பார்த்தா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கேம்பிங் போறேன். கேம்பிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஐ கான்ட் வெயிட் டு கோ கேம்பிங் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ளீஸ் டேஷ் மை அப்பாலஜி ஃபார் திஸ் மிஸ்டேக். அப்பாலஜினா என்னுடைய மன்னிப்பு. ஓகே, நான் கேட்குற மன்னிப்பை நீங்க வந்து ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, என்னோட அப்பாலஜியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி. ஸோ நார்மலாக இந்த சென்டென்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி. என்னுடைய மன்னிப்பை வந்து நீங்க ஏத்துக்கோங்க. நான் கேட்குற மன்னிப்பை வந்து நீங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ப்ளீஸ் டெவலப் மை அப்பாலஜி. என்னுடைய மன்னிப்பை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ப்ளீஸ் அக்யூர்னா வந்து பெறுதல். ஓகே, நாலேஜ் அக்யூர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு இடத்துல வந்து ஒன்று வந்து பெற்றுக்கிறது. என்னுடைய அப்பாலஜி நீங்க பெற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். என்னோட லெட்டர் அப்பாலஜி லெட்டர்னு வந்தா கூட அக்யூர் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ஒரு இடத்துல இருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். இந்த இடத்துல இது மேட்சே ஆகாது. அப்டைன் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து அக்யூர் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல தான் வரும். பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் வரும். ஸோ இதுவும் வராது. ஓகே, அக்செப்ட் மை அப்பாலஜி இது நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். ஓகே, இந்த இடத்துல அக்செப்ட் போட்டாதான் கரெக்டா இருக்கும். சப்னா வாஸ் அப்டிராக்டட். அப்டிராக்டட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்ந்த எண்ணத்துல போறது. ஓகே, எண்ணத்துல மூழ்கிறது. ஓகே, பைட்டிங் ஹர் லிப் ரெஸ்ட்லெஸ்லி. அவளோட உதட்டை வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கா, விடாம கடிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே, அண்ட் ரீடிங் ஓவர் த கைட் புக்ஸ் டு த பேட்டில் ஃபீல்ட் தட் சுராஜ் ஹேட் brought along. ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்கிற இடத்துல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நர்வஸா ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த புக் வந்து சுராஜ் வாங்கிட்டு வந்த புக். ஓகே, சுராஜ் ஹேட் brought along. ஹேடுக்கு அப்புறம் brought வந்திருக்கு. brought அப்படிங்கிறது வந்து V3 தான், கரெக்டா தான் வந்திருக்கு. bring brought அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ brought-ங்கிறது V3 தான். ஓகே, V3ல கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே, அவன் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே, அப்போ ஹேட் brought அப்படின்னு பாஸ்ட்ல வர்றது கரெக்ட் தான். இந்த இடத்துல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தேவையில்லை. ஓகே, இப்போ சுராஜ் தான் வாங்கிட்டு வந்தது. இந்த இடத்துல ஹேவ் brought-னு வராது. ஓகே, தட் சுராஜ் ஹேட் brought கரெக்ட் தான். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே வந்து ஒன்னா தான் வரும். பட் இந்த இடத்துல ஹேவ்னு தேவையில்லாம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளூரல்ல வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளூரல்ல வரவும் செய்யாது. ஓகே, ஹேஸ் brought along, அதாவது ஆல்ரெடி அவன் முன்னாலே வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே, அந்த புக்கு தான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்போ இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரி ப்ரெசென்ட் டென்ஸ்ல வந்து இது வராது. ஓகே, ஸோ ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது அப்படின்னால ஹேட் brought அப்படிங்கிறதா கரெக்டா இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நோ கரெக்ஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ ஹேட் பீன் கலெக்டட் அண்ட் ஸ்டடிட் ஓவர் 14,000 டங் பீட்டில்ஸ் ஃப்ரம் 98 டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ டங் பீட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வண்டு. ஓகே, சாண வண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 98 வகையான ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய 14,000க்கு அதிகமான இதை வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கேன், கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கு. ஸ்டடி பண்ணியிருக்கோம். வி ஹேட் பீன் கலெக்டட் அண்ட் ஸ்டடிட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணோம், அடுத்து ஸ்டடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வருது. ரெண்டுமே வந்து பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆன ஆக்ஷன் தான். அப்போ இந்த ரூல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெண்டு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆன ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேட் பிளஸ் V3 போடணும். ஆனா இங்க ஹேட் பீன் பிளஸ் V3 வந்திருக்கு. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது தப்பு. அதாவது ஹேட், ஹேவ், ஹேஸ் இந்த மூணு கூடயுமே பீன் வந்து அதுக்கப்புறம் V3 வந்துச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸா குறிக்கும். அது என்ன பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா ஒரு செயலை வந்து அந்த சப்ஜெக்ட் செய்யாம வேற யாராச்சும் செஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறதா வந்து பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா வந்து அந்த சப்ஜெக்டே செய்யறது.
யாரு பண்றாங்களோ அதாவது யாரு சப்ஜெக்டோ யார் இந்த நவுனோ அவங்களே அந்த வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். இவங்க பண்ணாம வேற யாரோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். இப்போ இதை கலெக்ட் பண்ணது யாரு? இவங்க தான், நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். இந்த இடத்துல வந்து பீன் போட்டது தப்பு. இது பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல வந்திருக்கு. நாங்கள் கலெக்ட் பண்ணப்பட்டோம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போடுறது வந்து கரெக்டா இருக்காது. ஓகே, ஸோ நாங்க தான் கலெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாசிவ் வாய்ஸ் வரக்கூடாது, ஆக்டிவ் வாய்ஸ் தான் வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. ஓகே, நோ எரருங்கிறது ஆன்சரா வராது, எரர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. எங்க எரர் இருக்குது? இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. had been collected வராது, we had collected and studied அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, in the dense forest a mother dash and her cubs roamed freely enjoying the tranquility of their natural habitat. அதாவது கப்ஸ்னா குட்டிகள். ஓகே, எதோட குட்டிகள்? மதர், பேர், பியர், பெர். ஓகே, ஸோ புரியுது, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கரடியை தான் குறிக்குது. ஓகே, ஸோ கரடிக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து என்னது? பியர். ஓகே, மதர் பியர். பீர் அப்படிங்கிறது வந்து குடிக்கிற பீரை குறிக்கும். ஓகே, பேர் அப்படிங்கிறது வந்து வெறுமனே பேர் ஃபுட் அப்படின்னு சொன்னோம்னா வெறுங்காலில் நடந்து போறது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, பெர் அப்படிங்கிறது ஒரு பழத்தை குறிக்கும், இளந்த பழத்தை குறிக்கும். ஓகே, ஸோ இதுவும் கரெக்டா வராது. ஸோ மதர் பியர், அதாவது மதர் கரடியும் அதோட குட்டிகளும் வந்து ஃப்ரீயா வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 20ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எத்தனை கமெண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமா நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்க பார்க்கவே இல்லை, மொத்தத்திலே ஒரு 10 பேர் தான் வந்து கமெண்ட் பண்றீங்க, 10 பேர் தான் ஃபுல்லா சின்சியரா பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே, இன்னும் நான் கோர்ஸ்ல நிறைய டீச் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நான் இதை பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். கண்டிப்பா நிறைய பேர் இதனால வந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருந்தாதான் நான் வந்து இன்னும் மற்ற வேலைகளை விட்டுட்டு இதை வந்து பண்ணுவேன். ஸோ அதனால அது உங்க கையில தான் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கான்ஸ்டபிள் ஜிடியில கடந்த 3 வருஷமா அதிகமான ரிசல்ட் கொடுத்தது நம்ம சேனல் தான். தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ரிசல்ட், அதிகமான 400-500 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ இன்னும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்த வீடியோஸே போதுமானதான், பட் இன்னும் நிறைய தேவைப்படுது, இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கணும் அப்படின்னா அது வந்து உங்க கையில தான் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி என்னைய பாராட்டலாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் வந்துச்சு அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் பண்ணா போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.